வணக்கம். சற்று முன் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்கேன்னா, குறிப்பாக வட தமிழகம் மற்றும் சென்னையில குளிரலை உருவாகும் தமிழ்நாடு வெதர்மேன் இதை பற்றி தான் பிரீஃபாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு பிரீஃபாகவும் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல்ல குறிப்பாக ஒரு வளிமண்டல கீழ் சுழற்சி நிலவுகிறதும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா வட தமிழகம் மற்றும் சென்னையில ஒரு குளிர்கால அலை உருவாக என்றும் தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜான் அவர்கள் இந்த செய்தி குறிப்பில் கூடுதலாக சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இது குறித்த ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரும் டிசம்பர் 12ஆம் தேதி வரை ஒரு உயர் அழுத்தம் கொண்ட ஒரு வறண்ட காற்றின் ஊடுருவல் ஏற்படும் எனவும், இதனால மத்திய இந்தியா முழுவதும் ஒரு சிறிய குளிர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியிலும் வட தமிழகத்திலும் உணரக்கூடும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் ஒசூர்ல குறைந்தபட்ச ஒரு வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸாக குறைந்து காணப்படும் எனவும், இந்த சமயத்துல உதகை மற்றும் கொடைக்கானல்ல 5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே செல்ல வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்கள்ல வறண்ட மற்றும் குளிரான வானிலை நிலவும் எனவும், டிசம்பர் மாத வானிலையானது மேற்கு கடற்கரை நகர பகுதியில் இயல்புக்கு மாறாக அதிக வெப்பம் நிலவும் என்றும் இவ்வாறு கணிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ டு ஆல். நன்றி, வணக்கம்.